சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக பாமக மகளிர் அணியுடன் அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன், நீங்க விவரங்களை வழங்கல. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமக மகளிர் அணி நிர்வாகிகளோடு சென்னை அடுத்த பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக பனையூர் அலுவலகத்தில் அன்புமணி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவக்கூடிய உட்கட்சி மோதல் காரணமாக ராமதாசுக்கு ஒரு சிலரும் அன்புமணிக்கு பலரும் என்று ஆதரவாளர்களாக பிரிந்து நிற்கின்றார்கள். இந்த நிலையில் மகளிர் அணி என்பது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அணியாக இருக்கின்றது. மகளிர் அணியில் இருக்கக்கூடியவர்களில் எத்தனை பேர் அன்புமணியை ஆதரிக்கின்றார்கள் என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் பாமக தலைவர் அன்புமணி அழைப்பு விடுத்து இந்த மகளிர் அணியினருக்கான கூட்டத்தை நடத்தி வருகின்றார். அதிலும் குறிப்பாக கடந்த சில நாட்களாக பனையூர் அலுவலகத்திலேயே கட்சி நிர்வாகிகளை சந்திக்க தொடங்கி இருக்கின்றார் அன்புமணி ராமதாஸ். தன்னுடைய கட்சியினுடைய முகவரியாக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக தனது முகவரியாக அலுவலக முகவரியை பனையூர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக பனையூர் அலுவலகத்திலேயே சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார். இன்று நடைபெறக்கூடிய சந்திப்பிலே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து செய்ய இருக்கின்ற பணிகள் தொடர்பாகவும் ஆலோசிக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.